குறைஞ்சபட்சம் 12 சீட் நின்னாதான் அங்கீகாரம் கிடைக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. அந்த ஆசை எங்களுக்கு இருக்கு. ஆனா திமுக கூட்டணியில் தங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்றும் அப்போதுதான் அங்கீகாரம் பெற முடியும் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டும் வந்து எங்களுக்கு அதிக சீட் தரணும் கேட்போம்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்க. இல்ல நான் சொல்லலண்ணா. இப்ப நீங்க என்கிட்ட போனோட கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க அதே சீட்டு கேட்பீங்களான்னு கேட்டீங்க. நான் சொன்னா நான் ஒரு முதன்மை செயலாளர், நான் இந்த முடிவு எடுக்க முடியாது. ஒரு இயக்கத்துல பொறுத்த வரைக்கும் இயக்கத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு ஆசை. இப்போ கம்யூனிஸ்ட்காரங்க கேட்கறாங்க, இப்போ காங்கிரஸ் இயக்கம் கேட்கறாங்கன்னா அந்த இயக்கத்தோட உரிமை இருக்கு, அது தவறு கிடையாது. எந்த அரசியல் இயக்கம் பொறுத்த வரைக்கும் அவங்க வளர்றதா நினைப்பாங்க, இல்ல இதோட போதுங்கிறது கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எங்க மறுமலர்ச்சி திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருக்குமே கூடுதல் எண்ணிக்கை சீட்டு வரணும். அங்கீகாரம் இயக்கம் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 12 சீட் நின்னாதான் அங்கீகாரம் கிடைக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. அந்த ஆசை எங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரு கூட்டணிங்கிற போது பல இயக்கங்கள் சேரும் போது அந்த காலகட்டத்தில் பல நெருக்கடிகள் எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, கூட்டணி தலைமைக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஒரு பொது நோக்கம் சொல்றோம் இல்லையா, ஒரு காமன் அப்ஜெக்டிவ்காக நம்ம சேர்றோம். அந்த நோக்கத்துக்கு ஏதாவது பாதகம் வந்துடக்கூடாது, கூட்டணியில ஏதாவது விரிசல் வந்துடக்கூடாது. அப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு சமரசம் ஏற்படும். இப்போ நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கும் போது எங்களுக்கு இயக்கத்தில் இருக்க எங்க ஆசை இருக்கு. ஆனா முடிவெடுக்க வேண்டியது இயக்கத்துடைய தலைமை நிர்வாகிகள். எல்லாருக்கும் இருக்க ஆசைதான். இப்ப எப்படி நீங்க கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு, விசிகேக்கு, காங்கிரஸ்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எங்களுக்கு ஆசை, அந்த ஆசை எனக்கு இருக்கு. ஆனா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.